இருக்குது. எந்த ஒரு செயலையும் தொடங்கினா அது வந்து வெற்றிகரமாக முடிய மாட்டேங்குது. ஏகப்பட்ட தடைகள், தாமதங்கள் இதெல்லாம் வருது. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கேன், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு தான் இருக்கேன், என்னால் முடிஞ்ச தான தர்மங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். எந்த அளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமோ குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட அந்த அளவுக்கு நான் ரொம்ப விட்டு கொடுத்து தான் போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது உண்டு. இதெல்லாம் ஏன் அப்படியே கரெக்டாக சொல்லிக்கிட்டே வரேன்னா, உங்கள் மனசில் இதெல்லாமே இருக்கும். நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகிறேன், கணவர் சண்டை போட்டால் நான் தன்மையாக தான் போகிறேன், குழந்தைகள் கோபப்பட்டால் சரி சின்ன குழந்தைங்க நம்ம வந்து எடுத்து தான் சொல்லணும், நம்ம கோவப்படக்கூடாது அப்படின்னு நம்ம கடந்து தான் போகிறோம், பூஜைகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், வெளியில் நம்மளால் முடிஞ்ச தான தர்மங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், கோயிலுக்கு போகிறோம், குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம். இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கும் இல்லையா? இதைத்தான் நான் சொன்னேன். அப்போது இதையும் கடந்து வீட்டில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் இறையாற்றல் இன்னும் அதிகமாகணும் அப்படின்னு அர்த்தம். தசாங்கம் நான் வந்து என்னுடைய குருநாதர் சொன்னது, தசாங்கம் பயன்படுத்துமா. அதே மாதிரி நோய்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த அகில் பொடி தூபம் போடலாம். அகில் பொடி அப்படின்றதும் கூட சந்தன பொடியை போலவே நல்ல நறுமணத்தையும் மருத்துவ குணங்களையும் தன்னுள் அடக்கியது.